வெல்கம் பேக் மை சேனல். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஒரு ஆப்பிள் ஜூஸ் பார்க்கலாம். ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் பார்க்க போகிறோம். ஆப்பிள் 4 ஆப்பிள் எடுத்து கட்டி பண்ணி வச்சுக்கிறோங்க. எந்த கொல்லில் நீங்கள் ஜூஸ் எடுக்கிறீங்களோ அந்த கொல்ல காசு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆப்பிள் ஜூஸ் கறக்காது. இந்த மாதிரி ஜூஸ் மிஷின் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸிப்பா. பல வகையான ஜூஸ் மிஷின்கள் இருக்குது. ஒன்று வாங்கி வச்சுக்கிறோங்க. அடிக்கடி ஜூஸ் குடிச்சேன்னா வாங்கி வச்சுக்கிறோங்க. இது ஈஸியாகவே இருக்கும். நம்மளுக்கு ஜூஸ் தனியாகவும் சக்கரை தனியாகவும் வந்துடும். நம்ம க்ளீன் பண்ணவும் ரொம்ப ஈஸிப்பா. அதை அரைச்சி ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி போட்டு வச்சுக்கிறோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மிஷின்கள் இருந்தால் ஒன்று சின்னதாக பார்த்து வாங்கி வச்சுக்கிறோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வெறும் 50 மில்லி தண்ணி மட்டும் நான் ஊற்றினேன். மற்றது எல்லாமே ஜூஸு தான். ஓகேயா, கப்பு தண்ணி மட்டும் ஊற்றலாம். தண்ணி மானாட்டா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த சக்கையை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து தூக்கி போட்டு கையோடு நீங்கள் கழுவி வச்சிடலாம். கழுவுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிரமம் இல்லை. சலடையை மட்டும் தான் ஸ்டீல் பிரஸை போட்டு நம்ம தேய்ச்சி கழுவணும். ஓகே, கழுவுறதுக்கு தான் ரொம்ப பேர் எரிச்சப்பட்டுக்கிட்டு இந்த மிஷினை யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க. இப்போ இந்த ஜூஸ்க்கு நம்ம கொஞ்சமாக இனிப்பு போடணும். சீனியும் போடலாம், தேனும் போடலாம்ப்பா. ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கிறேங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி போடுறேன், அவ்வளோதான். சீனி இனிப்பு உங்களுக்கு தக்கன போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தெம்பு கொடுக்கக்கூடிய, இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சி தரக்கூடிய இது சப்ஜா சீட்டும் பாதாம் பிசும் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். 2 கிளாஸுக்கு உள்ள ஆப்பிள் ஜூஸ் தான் நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் சப்ஜா சீட்டில் 1 ஸ்பூனும் பாதாம் பிசினில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் ஐஸ்கிரீமை கூட நீங்கள் குடிக்கும்போது ஒரு 2 கரண்டி ஐஸ்கிரீம் போட்டு மிக்ஸ் பண்ணி குட்டீஸில் கொடுத்தீங்கன்னா கம்முன்னு குடிச்சிட்டு போயிடுவாங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஜூஸு. இப்போ நல்லா வெயில் அடிக்குது. அதுக்கு நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் குடிக்கலாம். நேரத்தில் இப்போ இஃப்தார் டைம் வேறு. அப்போ நோம்பு திறக்கையிலோட நீங்கள் இந்த ஜூஸை போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது வெறும் 5 நிமிஷம் தான். ஐஸ் கட்டி போடுறோன்னா நீங்கள் போட்டுக்கரலாம். நம்மளுக்கு ஆப்பிள் ஜில்லுன்னு இருக்கனால எங்களுக்கு இது போதும். ஓகே, இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீம் போட்டு கூட நீங்கள் குட்டீஸில் கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் பழ ஜூஸில் கொடுத்து பழக்குங்க. பாட்டிலில் அடைச்ச தண்ணியை கொடுக்கறதோட இந்த மாதிரி பழ ஜூஸை வீட்டில் போட்டு கொடுங்க. வீட்டில் போட்டு கொடுக்க டைம் இல்லாதவங்க கடையில் கூட பழ ஜூஸ்கள் விற்கத்தான் செய்கிறாங்க. ப்ரெஸ் ஜூஸை வாங்கி நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்குங்க. அவங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழட்டும். நம்ம தான் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும். ஓகே, அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? வாழ்க வளமுடன்.